வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. வீடுகளில் திருடி 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிய திருடனை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அரசியல் கட்சி நிர்வாகி ஒருவர் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அரசியல் கட்சி பிரமுகர் திருடனாக மாறியது ஏன்? திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த பெரம்பூர் பாஞ்சாலி நகரில் வசிப்பவர் மணிகண்டன். இவர் விவசாயம் மற்றும் வேன் ஓட்டும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த 22ஆம் தேதி சென்னையில் இருந்த மனைவி மற்றும் குழந்தையை அழைத்து வருவதற்காக மணிகண்டன் வீட்டை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். இதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கள்ளச்சாவி மூலமாக வீட்டின் கதவை திறந்து பீரோவில் இருந்த 5 சவர நகை, 2 லட்சம் ரூபாய் பணம், 1 கிலோ வெள்ளி பொருட்கள், உண்டியலில் இருந்த 4000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்று விட்டனர். கொள்ளையடித்து விட்டு தப்பிச் செல்ல முயன்ற போது கொள்ளையர்கள் வந்த இருசக்கர வாகனம் ஸ்டார்ட் ஆகாமல் திடீர் என்று பழுதாகிவிட்டது. உடனே வீட்டிற்கு வெளியே நின்றிருந்த மணிகண்டனின் முப்பட்டையும் எடுத்துக்கொண்டு கொள்ளையடித்த நகை பணத்துடன் தப்பிச் சென்று விட்டனர். கொள்ளை குறித்து மணிகண்டன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஊத்துக்கோட்டை போலீசார் விசாரணையை நடத்தினர். முதல் தடயமாக கொள்ளையர்கள் விட்டுச் சென்ற இருசக்கர வாகனத்தை கைப்பற்றிய போலீசார் அதை வைத்து விசாரணையை தொடங்கினர். அந்த வாகனம் திருட்டு வாகனம் என்பது தெரியவர எந்த இடத்தில் திருடப்பட்டது என்பது குறித்து அடுத்தடுத்த விசாரணையை தீவிரப்படுத்தினர். ஊத்துக்கோட்டை டிஎஸ்பி கணேஷ்குமார் தலைமையில் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்தனர். விசாரணையில் பெரம்பூர் அரசு சுகாதார நிலையம் பகுதிகளிலும் இதே போன்ற சம்பவங்கள் நடக்க அதில் தொடர்புடைய ஒருவரை போலீசார் பிடித்தனர். விசாரணையில் அவர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் பிரபாகரன் என்பது தெரியவர போலீசார் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் வீடுகளில் திருடி பிரபாகரன் பதுக்கி வைத்திருந்த நகைகளையும் கண்டுபிடித்தனர். நகைகளை திருடும் பிரபாகரன் அவற்றை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றி வைத்திருப்பது தெரியவந்தது. பிரபாகரனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 51 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 85 சவரன் உருக்கிய தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். மேலும் பிரபாகரன் கொள்ளையடித்த பணம் மற்றும் நகையை உருக்கி விற்பனை செய்து 1 கோடி ரூபாய் அளவில் கிராமத்தில் சொகுசு வீடு கட்டியிருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பிரபாகரன் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் திருடி இருக்கலாம் என்றும் இவருக்கு ஏராளமான கூட்டாளிகள் இருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரபாகரனின் கூட்டாளிகள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் பிரபாகரன் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு இருப்பது அந்த கட்சியினரையும் அந்த பகுதி மக்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.